நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். எல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏசப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு துணை செய்கிற யாரும் தேவை கிடையாது. நம்ம ஏசப்பா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் மிக பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, அதுதான் நம்மோட பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம மகிமையாய் வேத தியானத்தை பார்த்துட்டு வரும். கர்த்தர் வல்லமையான பரலோக காரியங்களை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம ஏசப்பா 23ஆம் அதிகாரத்தில் அதாவது நம்ம பொதுவாக மற்றவங்களை பார்க்கறத விட நம்ம கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறோம். நம்ம கண்ணிலே மரத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க கண்ணில் இருக்கிற தூசு பார்க்குறது தப்பு தானே. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வேதத்தின்படி நடங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லித்தராங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் தேவ சத்தத்தை கேட்க நம்ம காது என்ன இருக்கணும், கவனமாக இருக்கணும். இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கணும். இருதயம் உணர்வு இல்லாமல் சுடுண்டு போகிற வரலையும் விடக்கூடாது. காது எப்பவும் கர்த்தர் சத்தத்தை கேட்க கவனமாக இருக்கணும், மந்தமாகக்கூடாது. அப்படின்றத நம்ம அந்த வசனத்தின் மூலிமா கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமான சேர்த்துக்கொள்ள எத்தனையோ தரம் மனமாக இருந்தேன். ஆனால் அவங்களுக்கோ என்கிட்ட வர மனசே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்ன ஆகும், வீடு பாழாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. அதை மாதிரியே நடந்தது, இஸ்ரவேலருக்கு நடந்தது. கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமாக, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சூத்திரம். அதை நம்ம பொதுவாக பார்த்தோம் 23ஆம் அதிகாரத்தில். 24வது அதிகாரத்தில், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்றத நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 24. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாயிருக்கும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இங்க ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பா தேவாலயத்தை விட்டு அப்படின்னு இங்கே சொல்லுது. தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு அப்படின்னா 23வது அதிகாரத்தை ஃபுல்லும் தேவாலயத்திலிருந்து தான் அங்கே இருக்கிற பரிசெயர் சதுசெயர் வேதபாரர்களெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. அவங்ககிட்ட பேசிட்டு சர்ச்சை விட்டுட்டு, சாலமோன் கட்டின சர்ச்சை விட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ சீடர்கள் சொல்கிறாங்க, இந்த ஆலயம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அதை மகிமையாக காட்டுறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இந்த கட்டளத்தெல்லாம் இவ்வளோ வியப்பாக பார்த்து சொல்கிறீங்களே, இது ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல்
எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாய் 2:15 எப்படி கட்டினாங்களாம் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார் ஆகாய். இப்போ எப்படி கட்டப்பட்டிருக்க ஆலயம்? ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு கட்டப்பட்ட ஆலயத்தை கர்த்தர் சொல்றாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்படும் சொல்றாரு. இப்ப எப்படி இருந்திருக்கும் அவங்க சீடர்களுக்கு பாருங்க. மகிமையான ஒரு கட்டடத்தை பார்த்து எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது இடிஞ்சு விழும். அது எப்படி இடிஞ்சு விழுமா? ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாத மாதிரி இடிஞ்சு விழும் அப்படின்னு சொன்னா அந்த சீடர்கள் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். உண்மையாவே இதா மாதிரி 46 வருஷமா கட்டண ஆலயம் இவ்வளோ மகிமா நிக்குது, ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாம இடிஞ்சு போகணும் நம்ம போதகர் சொல்றாரு, என்னடா இது அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருத்தர் பேசியிருப்பாங்க. இதுல சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சிலர்ன்றது யோவான், பேதுரு, யாக்கோபு, இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, டே நம்ம தேவன் சொன்னாக்கா அது அப்படியே நடக்கும், இது எப்போ நடக்கும்னு நம்ம கேட்கலாம் வாடா அவர்கிட்ட அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் பேசி டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்க வராங்க. அப்போ ஒலிவ மலை மேலே உட்காந்துட்டு அவங்க கேட்குறாங்க, போதகரே இது எப்போ நடக்கும்? இது ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல் இடிஞ்சு விழுன்னு சொன்னீங்களே, அது எப்போ நடக்கும்? இந்த உலக முடிவுக்கு அடையாளம் என்ன? நீங்கள் எப்போ வருவீங்க திரும்பன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் துணையை கொண்டு கர்த்தரே ஆவியானவரை கேட்க வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு இல்லை, நமக்காக கர்த்தர் அதை சீடர்களுக்கு சொல்றாரு. அப்படி கேட்ட உடனே ஏசாப்பா அவங்களுக்கு சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் 4 பாருங்க 24 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். முதலே அதை தான் சொல்றாரு. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அநேகர் வந்துட்டாங்க. இப்ப ரீசண்டா கூட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் தான் ஏசுனே சொன்னார் அந்த ஆளு. இப்பதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரீசெண்டா அவனை தூக்கி இப்ப கூட ஜெயில போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றவங்க 400 பேர் பாருங்க. அதே மாதிரி இன்னும் கூட அநேகர் நான் தான் கிறிஸ்து 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 ஏசு நானே அப்படின்ட்டு இன்னமும் பூமியில அநேகர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால நீங்க யாராலையும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாரு? கலங்காதீங்க, யுத்தங்கள் நடக்கும், பார்ப்பீங்க கேட்பீங்க, ஆனா கலங்காதீங்க. அது மாத்திரம் இல்லாம முடிவு உடனே வராது, ஆரம்பம்தான். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படி சொல்றாங்க. ஏசப்பா சொன்னதுக்கு அப்புறம் கிபி 70 இருந்தே இதெல்லாமே நடக்குது. ஆனா அதிகமா சொன்னது எல்லாமே ஒன்னாவே நடக்க ஆரம்பிச்சது எப்ப அப்படின்னா 2023 இருந்து தான் இல்லைங்களா. ஆமா, நான் அப்ப கூட ஒரு தரிசனத்தை பார்த்து உங்களுக்கு சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வானத்திலிருந்து இன்விடேஷன் வந்துச்சு, ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு வேதத்துல இருக்கிற ஒரு இன்விடேஷனும், அதுக்கப்புறம் வானத்திலிருந்து இறங்கி ஒரு இன்விடேஷன் என்ன இருந்தது அதுலன்னா, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படி சொன்னாங்க. இப்ப வாசப்படியில ஏசப்பா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றத நான் இந்த 2-3 வருஷமா ஊழியத்துல ஆவியானவர் நம்மளோட பேசுறவங்க கேட்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வருஷமா சேஞ்ச் பண்ணிட்டு வர்றத நீங்க பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏசப்பா சீக்கிரமா ஏதோ வராங்கன்னு சொல்லி முடிப்பேன். அப்புறம் ஏசப்பா வந்துட்டே இருக்காங்க, நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படியே சொல்வேன்.
இப்போ நான் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க, எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்லின்னு இருக்கேன். இது நான் இல்லை, ஆவியானவர் நம்மளை எச்சரிச்சுட்டு வந்துன்னு இருக்காங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் எக்கால சத்தம் நமக்கு கேட்கும், மறுரூபமாகி நம்ம போய் சேருவோம். அந்த காலகட்டத்தை தான் நம்ம வாழ்கிற இந்த ஜெனரேஷனை பற்றி தான் ஏசப்பா சீடருங்கக்கிட்ட சொல்லி நமக்கு சொல்லி தராங்க. அதனால் கவனமாக கேளுங்க. நமக்கு மிக 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 குறிப்பாக நமக்காக, நம்ம ஜெனரேஷனுக்காகவே, நம்ம காலத்தை குறித்து தான் கர்த்தராங்க 24ஆம் அதிகாரத்தில், மத்திய 24ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாங்க. இல்லை 9 உங்களை உபத்திரப்படுத்துவாங்க, கொலை செய்வாங்க, என் நாமத்தினால எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீங்க இல்லைங்களா? இதை நம்ம பார்த்துட்டு வரோம். இதையும் நம்ம கண்ணு பார்க்குது. அநேக இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இதுவும் நம்ம பார்த்துட்டு வரோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். எங்க அக்கிரமம் அதிகமாகுதோ அங்க உண்மையான அன்பு இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த அன்புன்றது இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது சரி தப்புன்றது தெரியும். ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் உடனே ஆவியானவர் நம்மளை சரி பண்றது நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். 12 பாருங்க. அக்கிரமம் மிகுதி ஆவிதனால் அநேகருடைய அன்பு தனிஞ்சு போகும். 13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது எல்லாவற்றிலும் தப்பிக்கணும் அப்படின்னா, காப்பாற்றப்படணும் அப்படின்னா, கடைசி வர நம்ம எல்லாத்திலும் நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்பத்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். பாதியில இத நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பயந்து லோத்து மனைவி மாதிரி பின்னிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரட்சிக்கப்பட மாட்டோம், காப்பாற்றப்பட மாட்டோம். ஆமா. 14 பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அநேகர் சொல்றாங்க எல்லா உலகத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படணும், அப்பதான் ஏசப்பா ஒருவர்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. வேதம் அது மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லல. எல்லாரும் ரட்சிக்கப்படுறவர்களையும் கர்த்தர் இருக்க மாட்டாங்க. பூலோகம் எங்கும் இயேசுதான் மெய்யான ஒரே தேவன் அப்படின்ட்டு ஒரு டைமாவது உங்க காதுல கேட்டிருக்கணும். ரட்சிக்கப்படுறது கட்டாயம் கிடையாது, சொல்றதுதான் நம்ம கடமை. அவங்க விருப்பப்பட்டு விசுவாசிச்சு வந்தா ஓகே, இல்லைன்னா அது நம்மளுக்கு கட்டாயம் கிடையாது. அதனால இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே பிசாசு ஃபஸ்ட்டு ரேடியோ எடுத்துகிட்டு வந்தான். அதை என்ன சொன்னாங்க? ரேடியோ வச்சு சினிமா, பாட்டு, கதை இதெல்லாம் கேட்டு 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 என்ன பண்ணுறாங்க? தேவனை விட போகிறான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ரேடியோவை வச்சு அநேக ஊழியங்களை கர்த்தர் உலகம் முழுதும் செய்ய வச்சார். அடுத்தது டிவி. டிவி ஒரு பெரிய பாவம்னு பார்த்தாங்க. இந்த டிவி வந்துச்சு, இனிமேல் கெடுத்துடலான்னு. ஆனால் பிசாசு நோக்கம் அதுதான், ரட்சிப்புலேருந்து எடுக்கணுன்றதான் பிசாசு நோக்கம். ஆனால் பிசாசானவன் எதெல்லாம் நமக்கு அழிவுக்கு கொண்டு வந்தானோ அதையே கர்த்தர் ஒரு நாம மகிமைக்காய் பயன்படுத்திக்கிட்டாரு. அப்ப அந்த டிவி மூலியமா கர்த்தர் சுவிசேஷத்தை உலகம் முழுதும் கொண்டு போறாரு. அல்லேலூயா. அடுத்தது ஃபோனு. எல்லாம் ஃபோன் அடிட்டு. ஆனால் அந்த ஃபோன் மூலிமா உலகம் எங்கும் தேவனுடைய நாம மகிமைப்பட்டு இருக்கு. இப்போ டெக்னாலஜி அதிகமாகி ஏஐ வந்திருக்கு. இந்த ஏஐ கூட பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அது கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதன் மூலிமா நம்மள தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த
டெக்னாலஜி எல்லாம் நம்ம காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவன் கொண்டு வர்றதெல்லாம் நம்மளை அழிக்கணும் தான். ஆனா அதை நம்ம தேவனுடைய நாமத்துக்காக நன்மைக்காக பயன்படுத்தணும். எல்லாமே தீமையா மாறுது எப்போ அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம்தான். பிசாசு கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு கொண்டு வந்த எல்லா டெக்னாலஜியும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக கர்த்தர் பயன்படுத்திட்டு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நன்றி இயேசுவே. அப்படி நம்ம இங்க பார்க்கிறோம். மேலும் 15 பாருங்க. பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போதும் மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலக உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறையப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்போது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் நம்பாதேங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். அல்லேலூயா. பின்னம் இங்கேயே அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களை உபத்திரவும் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து வீழும், வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாயுதனிக்கும் எக்காலம் சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு உவமை கற்றுக்கொள்ளுங்கள். இதில் இலைகளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறிவீர்கள். அப்படியேவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சன்னதி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரங்க சொல்றாங்க. அல்லேலூயா. 15 26 வரையிலும் இஸ்ரவேலர்களுக்கு சொல்றது. அது மொத்தமே அது உங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்காக சொல்றது. அது 27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய வருகையும் இருக்கும். இது எடுத்துக்கொள்ளப்படுதல். ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் அதுக்குள்ளவே எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது எல்லாமே 28 இருந்து 31 வரலையும் பார்த்தாக்கா பகிரங்க வருகை. கர்த்தர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேலர்களுக்காகவே வருவாரு யுத்தம் பண்ண, இல்லைங்க? அது இங்க கர்த்தர் சொல்றாரு. ரெண்டையுமே சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுதலும் சொல்றாரு, பகிரங்க வருகை ரெண்டுமே இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாங்க. இது 32 அத்திமரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்ளுங்க. அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இதெல்லாமே நடக்கிறத நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் வாசல் அருகே வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படி சொன்னாங்க, இல்லைங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் துளிர் மாத்திரம் விடல, இப்போ இல்லையா? துளிர் விடல. இது என்ன ஆயிடுச்சு? பூ பூத்து காய் காய்ச்சி கனி விடுறதுக்கு, இல்லையா? உலகம் முழுதும் அத்தி மரம் துளிர் விடும்போது இஸ்ரவேலரை குறிக்கிறது, இல்லைங்களா? அப்போ 2000 வருஷம் காண போன இஸ்ரவேல் தேசம் வந்திருக்கு, அந்த மொழி வந்திருக்கு, அந்த தலைநகர் வந்திருக்கு. அதே மாதிரி தேசங்களை இப்ப பிரிச்சுட்டு இருக்காங்க யுத்தம் பண்ணி. ஆபிரகாம் கிட்ட சொன்ன 10 தேசங்களும் அதுல இணையணும். 2000 வருஷம் உலக வரைபடத்துல அந்த இஸ்ரவேல் தேசமே இல்லாத இருந்த ஒரு தேசம் இன்னைக்கு உலக நம்பர் 1 வல்லரசு நாடா இருக்கு. இந்த 3 வருஷமா இஸ்ரவேல் நியூஸ் இல்லாத சேனலே கிடையாது உலகம் முழுதும். அல்லேலூயா.
ஆமே. அருவருப்பு, பாழாக்குகளுடைய அருவருப்பு ஆலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஆலயம் கட்டப்படும்ன்றது நல்லா நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த ஆலயம் கட்டப்படும் போது ஒரிஜினல் ஆலயமாக இருக்கிற நம்ம கிட்ட கர்த்தர் வாசம் செஞ்சுன்னு இருக்கிற மெய்யான ஆலயமாக நம்ம ஒரு நிமிஷத்தில் மின்னலை போல எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் பகிரங்கமாக இங்கே வருவார் இஸ்ரவேலருக்கு. அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, கர்த்தரால் சோத்திரிக்கப்பட்டவர் இவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வாயால் கர்த்தாவே எங்களை ரட்சினும் ஏசப்பாவை தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமேன். இதை இந்த இடத்துல தெளிவாக ஏசப்பா சொல்லித்தராங்க. இந்த 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன சம்பவத்துக்குரியவங்க, அதுக்கு பங்குள்ளவங்க நம்ம ஜெனரேஷன். அல்லேலூயா, ஆமே. அதனால நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க கர்த்தர் வருகைக்கு. வெளிப்படுத்தல் 3:20 நான் வாசற்படியில நின்னுட்டுகிறேன்னு சொல்றாரு 7 சபைக்கு சொல்லி, இல்லைங்களா? வாசல் அருகே வந்தவர் வாசற்படியில நின்னுகிறாங்க. எந்த செகண்ட் தட்டுவாங்கன்னு தெரியாது. நம்ம தட்டும் போது திறக்க ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு நம்ம காது என்ன இருக்கணும்? கவனமா தேவனுடைய சத்தத்தை கேட்க இந்த காது கவனமாக இருக்கணும். இருதயம் உணர்வு உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமே. 36 அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரையும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பல வருஷமா கட்டுறாரு, இல்லைங்களா? அப்ப கூட என்ன ஆகுது? ஜனங்களுக்கு உணர்வு இல்லை, கூட பரியாசம் பண்றாங்க. மிருகங்கள்லாம் உள்ள போகுது, அதை பார்த்தும் உணர்வு இல்லை. நோவா உள்ள போயிட்டு 7 நாள் எக்ஸ்ட்ரா விடுறாங்க. அப்போவே அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது, இல்லைங்களா? அதுக்கப்புறம் கர்த்தரே கதவை மூட்டுறாரு. அதுக்கப்புறம் போய் தப்பிக்கலான்னு போய் பார்த்துருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? கர்த்தரே மூடினாங்க கதவை. அவர் மூடின கதவை யாராலையும் திறக்க முடியாது, அவர் திறந்து அதை யாராலையும் மூட முடியாது, நமக்கு தெரியும், இல்லைங்களா? அது மாதிரி பரிதாபமாக அவங்க வெள்ளத்தில் அழிஞ்சு போனாங்க, நமக்கு தெரியுது. இப்போ அதே மாதிரி கர்த்தர் இந்த உலகத்தை அக்னிக்கிரைய வைத்திருக்கிறாரு. இப்போவும் அதே நோவா காலத்தில் இருந்த மாதிரியே ஜனங்கள் உணர்வு இல்லாமல் நம்ம சத்தியம் சொன்னாலும் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுறவங்களா தான் இருக்காங்க, இல்லைங்களா? 39 பாருங்க. ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அதே மாதிரிதான் ஏசப்பா ரகசிய வருகையில நம்மளை கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் கூட உணர்வு இல்லாம இருக்கும். கர்த்தர் பகிரங்கமா வராரு பாருங்க, அப்பதான் புலம்புவாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்தந்த காலகட்டத்துல கர்த்தர் கிருபையில நம்ம ரட்சிப்பை எடுத்துக்கிட்டாதான், இல்லைன்னா திரும்ப அதை மறிச்சவனுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? அதை மாதிரி தான். அதை நம்ம தெளிவாக ஏசப்பா சொல்லித்தராங்க. 40 பாருங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணவிட ஒட்டாதிருப்பான் என்று அறியுங்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.
அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் கண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இங்க வந்து ரகசிய வருகை குறித்து சொல்றாரு. 24ஆம் அதிகாரத்துல உலகத்துல உலக முடிவின் அழிவு என்னென்ன இருக்கும் அடையாளங்களை எல்லா அடையாளத்தையும் சொல்லிட்டாரு, ஒண்ணு விடாம, இல்லைங்களா? இந்த உலக அழிவுக்கு அடையாளமா இருக்கிறத காமிச்சிட்டாங்க. யுத்தங்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், கொள்ளை நோய், பஞ்சம், நிலநடுக்கம், இல்லைங்களா? இது எல்லாமே மொத்தமா நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நோவா காலத்துல எப்படி உணர்வில்லாமல் காலைல ஏஞ்ச வேலைக்கு போகணும், நைட் என்ன சாப்பிட்டு படுக்கணும், குழந்தை பித்தாக்கா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு ஒரு வீட்டை வாங்கணும், அதுக்கு ஒரு நிலம் வாங்கணும், வீடு மேலே வீடு, நிலத்து மேலே நிலம், அதை மாதிரி கட்டி நமக்கு சேர்த்து வைக்கணும். நமக்கு எனக்கு 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 நான் அப்படியே உணரில்லாமல் வாழ்கிறாங்க இல்லையா? அதை எது கூட ஒப்பிடுறாரு? நோவா காலத்தில் இப்போ எப்படி இருக்கிறாங்களோ அதை மாதிரி இருந்தாங்கன்றதுக்கு ஒப்பிடுறாரு, இல்லைங்களா? அவங்க உணர்வு இல்லாமல் அழிஞ்சே போனாங்களா? அதை மாதிரி இங்கே சொல்கிறாரா? இதை நம்ம கண்ணில் பார்க்குறோமா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 2 பேரில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, இல்லைங்களா? அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் கர்த்தரை வருகைக்கு ஆயத்தமாக இருப்பாங்க, ஒருத்தர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இது ரகசிய வருகையில் நடக்க போகிற காரியங்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஏசப்பா வருகைக்கு இந்த நாள் அடுத்த நாள் இன்னைக்கு வரலையா நாளைக்கு வருவாங்க, அதை மாதிரி காத்திருக்க ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாட்களில் நம்ம இருக்கிறோன்றது நமக்கு நல்லா தெரியுது, இல்லைங்களா? 45 ஏற்ற வேலையில தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் எவன் அப்படின்னா, எந்தெந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை எந்தெந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரோ அந்தந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தருடைய சத்தியத்தை, போஜனம்னா அதுதான் கர்த்தருடைய சத்தியத்தை எவனிடத்துல அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்துல அதிகமாய் கர்த்தர் கேட்கிறாரு, இல்லையா? தாளந்துகளை, கர்த்தர் கொடுக்கிற தாளந்துகளை நம்ம யூஸ் பண்ணாம வைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அவங்க பெரிய பெரிய ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், என்ன விதமான ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் கொடுக்கிற தாளந்துகளை, வரங்களை, அபிஷேகங்களை ஒரு நாளும் அதை புதைச்சு போடாம நம்ம அந்தந்த காலகட்டத்துல செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். விதைக்கிறது நம்ம வேலை, சத்தியத்தை சொல்றது நம்ம வேலை, கிரியை செய்யறது கர்த்தர். அதை தான் கர்த்தர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. எவ்வளோ ஆத்துமாக்கள் ஒரு ஊழியர் கீழே இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு உத்தரவாதி யாருன்னா அந்த எஜமான், அந்த ஊழியக்காரர். அவங்க கிட்ட தான் கர்த்தர் கேட்பாரு கணக்கு. அப்ப என்ன ஆகணும் நமக்கு அப்படின்னா, சத்தியத்தை வருகிற நாட்கள்ல உலக ஆசீர்வாதத்தை தள்ளி வச்சுட்டு வருகைக்குரிய அதை கர்த்தரை பக்கம் திருப்பி விட்டணும் ஆத்துமாக்களை. 46 எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக, கர்த்தர் சித்தத்தை அறிஞ்சி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நம்ம செய்யற பலன் எங்க பலன் கிடைக்க போகுது? இங்க நம்ம செய்யற கிரியைக்கு ஏற்ற பலன் எங்க கிடைக்க போகுது? பரலோகத்துல கிடைக்க போகுது. எல்லாவற்றிற்கும் அதிகாரியா எஜமானனா நான் அவனை வைப்பேன், விசாரக்காரனா, எல்லாத்துக்கும் விசாரக்காரனா வைப்பேன். அப்படின்னா எல்லாவற்றிலும் அதிகாரியா வைப்பேன், நான் எல்லா அதிகாரத்தையும் அவங்ககிட்ட கொடுப்பேன்ற அர்த்தம், கேள்வியா? அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த 24ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்லியிருக்கிற எல்லாமே நம்ம கண்ணு பார்க்குது, காது கேட்குது.
அல்லேலூயா, ஆமேன். அப்போ எந்த செகண்ட் வேணாலும், எந்த நாழிகை, எந்த நிமிஷம் வேணாலும் ஏசப்பா வர அடையாளங்கள், அறிகுறிகள் நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களே நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நாம் திறந்து நாம் அவர் நம்மோட மிகப்பெரிய ஒரு விருந்து, செலிப்ரேஷன் பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கு. அதுக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமேன். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.